ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் 2 பேரும் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தான் போயின்ட்டுருக்கோம். ஸோ நானும் என்னோடய பாப்பாவும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக பஸ்ஸில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. கோவிலுக்குள்ளே வந்த உடனே ரொம்ப ரொம்ப டிவைனாக, மன அமைதியாக, சூப்பராக, சந்தோஷமாக, ஒரு தெய்வீகமாக இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. அண்ட் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக என்னோடய பாப்பா தான் வந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா. ஸோ அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். சண்டே சூப்பராக இருந்ததுங்க. எக்ஸலண்ட்டாக இருந்தது. யாரெல்லாம் சென்னையில் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஒரே ஒரு தடவைனாச்சும் போய் பாருங்கள். நிறைய ஃப்ளைட் பறந்துகிட்டே இருந்ததுங்க. அதையுமே நாங்கள் கேப்சர் பண்ணோம். அண்ட் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டினோம் சூப்பராக. அண்ட் எனக்காகவும் நான் வேண்டினேன். ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம வந்து அம்பாவை பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து கபாலீஸ்வரரை பார்க்கணும். இதுதான் முறை. ஸோ அவங்க வந்து கோவிலில் இருக்கவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு அம்பாவை பார்த்துருங்க, அப்புறம் கபாலீஸ்வரரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவிலை பார்த்துட்டு நாங்கள் கோவில் பிரகாரத்தை சுற்றின்னு இருக்கும் போது அங்கே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்தோங்க. அதாவது அங்கே 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதுவும் வந்து வெண்கல சிலையில் இருந்தாங்க. அவங்கள வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அருட்பதி மூவர் திருவிழாவில் வந்து கௌரவிக்கப்படுவாங்களாம். அண்டு இந்த விழா எப்போ வரும்னா பங்குனி உத்திரத்தில் வருங்களாம். அது எப்போ வரும்னா மார்ச் அண்ட் ஏப்ரல். மார்ச் இல்லைன்னா ஏப்ரல். ஸோ அந்த திருவிழா அப்போ தான் வருங்களாம். அவங்கள கௌரவிக்கிறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி 63 நாயன்மார்களை ஒரே இடத்துல நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுவும் சிலையிலையும் இருந்தாங்க. அவ்வளோ அழகாக அவங்கள ஜோடித்து சூப்பராக ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப்பராக வச்சிட்ருந்தாங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு 2 கண்ணு பத்தல. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த நாயன்மார்ஸை பார்க்கக்குள்ள. அண்ட் வெளியே வந்த உடனே நிறைய பேர், ஈவன் நாங்களுமே ஒரே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள், அவ்வளோ அழகுங்க பார்க்குறதுக்கு. நிஜமாலுமே எங்கள் 2 கண்ணுமே பத்தலை. ஆக்சுவலாக என்னோடய பாப்பாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவள் தான் என்னை ரொம்ப வந்து நம்ம கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரலாமா, அங்கே வந்து குளம்லாம் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால தான் நான் கிளம்பிட்டேன். அவளுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். எனக்கு கபாலீஸ்வரரை என் கண் முன்னே வந்து வரவழைச்சா. அண்டு கோவிலுமே அவ்வளோ அழகு, அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எதுவுமே அங்கே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்தது. அண்ட் நிறைய வீடியோஸ் எடுத்தோங்க. அண்டு அங்கே வந்து நல்லா கோமாதாலாம் வளர்க்குறாங்க. அவ்வளோ ஒரு மெயின்டெனன்ஸ்னால் பக்காங்க. சூப்பராக அந்த இடத்துக்கு போனோம். அங்கே வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. எல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நீட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கோமாதாலாம் அவ்வளோ ஒரு தொட்டு பார்க்கக்குள்ள அவ்வளோ ஷைனிங்காக ஒரு மாதிரி சில்கியாக இருந்தது ஒரு ஃபீலு. அந்த கோமாதாலாம் என்னையும் வந்து கொஞ்சுங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழந்த மாதிரி அவங்களோட முகத்தெல்லாம் எங்கள் கையில் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பழம்லாம் கொடுத்தோம். வாழைப்பழம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. தொட்டு பார்க்குறதுக்கெலாம் அலோவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், என் பாப்பா விடவே இல்லை. அவ்வளோ அழகாக தொட்டு பார்த்துட்டே இருந்தா. முகத்தை வந்து அந்த கோமாதா என் பாப்பா கிட்டேயே கொடுத்துட்டா போல். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நானுமே அவ்வளோ அழகாக தொட்டெல்லாம் பார்த்தேன். பாருங்கள், சூப்பராக முகத்தெல்லாம் கொடுத்து நாங்கள் எதனா கொடுப்போமான்னு காத்துட்டு இருந்தது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு பழம்லாம் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அர்ச்சனைக்கு கொடுத்த பழத்தை தான்
அவங்களுக்கு கொடுத்தேன். அதையுமே அழகாக சாப்பிட்டாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகக்குள்ள நான் கண்டிப்பாக வாங்கிட்டு போவேன் பழம். அண்ட் அன்னதானமும் சூப்பராக போட்டாங்க. சாம்பார், பாயசம் அண்டு ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம் எல்லாமே போட்டாங்க. சூப்பராக இருந்தது. வயிறும் நிறைஞ்சிருச்சு. நாங்கள் வந்து கபாலீஸ்வருக்கு நன்றி சொல்லணும். அண்ட் இது என்ன பறவைன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கேப்சர் பண்ண ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த சேவல் பாருங்களேன், அவ்வளோ குண்டாக அழகாக இருந்தது. இது கண்ணு வைக்கல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சேவலை பார்க்கக்குள்ள. திருப்பி திருப்பி அந்த சேவலையே நான் வந்து கேப்சர் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அது வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தெப்பக்குளம். அவ்வளோ பெரிய தெப்பக்குளம். ரொம்ப ரொம்ப பெருசுங்க. சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. எக்ஸலண்ட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ பெருசு. அண்ட் பார்க்குறதுக்கே ஒரே க்ரீனியாக இருந்தது. தெப்பக்குளத்தை சுற்றி மரம் எல்லாமே அடர்ந்து கிடந்தது. சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அது முடித்த உடனே தெப்பக்குளம்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ரோட் சைடில் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோங்க. நிறைய பிந்தி, அப்புறம் பொட்டு, அப்புறமா வந்து என் பாப்பாவுக்கு வந்து நெக்லஸ் அண்ட் ஜிமிக்கி இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்தது. மயில் தோகை பாருங்கள், அப்படியே பஞ்சாக இருந்தது. பார்க்கக்குள்ள ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் நிறைய விஷயங்கள் அங்கே விற்றுட்ருந்தாங்க. நான் வந்து இந்த தோரணம்லாம் வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்தது. கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃபை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். அண்ட் நாங்கள் திருப்பியும் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். சூப்பராக இருந்தது. உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களை ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச்.